ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த இயரோட எண்டில் இருக்கோம். ஸோ நம்ம மக்களை சந்திச்சு இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி போனதுன்றதும், அடுத்த வருஷத்தோட எதிர்பார்ப்பு என்னன்றதும் ஒரு வருஷமே நம்ம சந்திச்சு கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வருஷம் போறதே தெரியல, வந்ததுதான் தெரியுது, போறதான் தெரியுது. 4 சரன்னு ஓடிடுச்சு. அடுத்த வருஷம் போறது நல்ல வருஷமா இருக்கட்டும். அது சமாதானம் எல்லா மக்களுக்கும் நல்லதா கிடைக்கட்டும், எனக்கும் கிடைக்கணும். இந்த வருஷம் ஒன்றும் சமாதானம் ஒன்றும் இல்லை. நாள் போட்டு நாள் போயின்னு இருக்குது, சமாதானம் தான் கையில இல்லை. நன்றிங்க. இந்த வருஷம் வேஸ்ட்டு. அடுத்த வருஷம் வந்தா நான் பாக்குறேன் நல்லது. அடுத்த வருஷம் நான் பாக்குறேன். சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம முகமது கான் அண்ணா கூட இருக்கிறோம். அவரு என்னன்னு சொல்றான்னு பார்க்கலாங்க. ஆண்ட முன்னேற்றத்துல நல்லபடியா இந்த வருஷம் போயிடுச்சு. வர வருஷம் இன்னும் நல்லா சிறப்பா இருக்கணும்ன்றது ஆசைப்படுறோம். வருஷம் நல்லா தான் இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் தான் எல்லாம் எதிர்பார்க்குவாங்க. ஆமா, ஏன்னா இந்த வருஷம் எல்லாருமே கஷ்டத்துல ரொம்ப இதுல வறுமையில இருக்கிறாங்க. வர்ற வருஷமாவது 2026 நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். அதே மாதிரி எங்க ஆட்டோ தொழிலும் ரொம்ப லோவா இருக்குது. என்ன அந்த ஃப்ரீ பஸ், அதனால அதே மாதிரி தொழிலுங்க ரொம்ப முடங்கி இருக்குது. அதனால தொழிலுக்கும் நல்லா இருக்கணும். கம்பெனி நல்லா இருந்தா தான் நம்ம முதலாளிக்கு நல்லா இருந்தா நம்ம தொழிலாளி நல்லா இருப்போம். அதே மாதிரி 4 பேர் சமுதாயம் நல்லா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கலாம். அதுதான் நம்ம கருத்து. நன்றி. இப்ப நம்ம வேளாண் கூட இருக்கிறோம். அவரு இதை பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் சூப்பரா போச்சுங்க. அடுத்த வருஷமும் இதை விட சூப்பரா போகும். ஏன்னா அடுத்த வருஷம் நம்ம தலைவர் சிஎம் ஆக போறாரு. யாருன்னாக்கா மு.க. ஸ்டாலின் தான். அவ்வளவுதான். இந்த வருஷமெல்லாம் நல்லா போச்சு. அடுத்த வருஷம் சூப்பரா வரணும். சரி, நன்றி. இந்த வருஷம் வந்ததுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் தான் சார். இந்த வருஷம் நல்லா இருந்தா நாங்க ஏன் இங்க இருக்க போறோம்? குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, அடுத்த வருஷமாவது யார் வந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். மக்களுக்கு நல்லது செய்யணும். அது மாதிரி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். அதை செஞ்சாங்கன்னா போதும். எங்க அம்மா எல்லாம் வரமாட்டாங்க. 2026 நல்லா சிறப்பா இருக்கணும். ஏழை எளிய மக்கள் எந்த துன்பமும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் தான் நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். இந்த ஆண்டு சிறப்பா போச்சு. அதே மாதிரி வரும் 2026 ஜனவரி நல்லபடியா இருக்கணும். ஏழை எளிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யறேன். நல்லா சிறப்பா அமையணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த வருஷம் ரொம்ப கடுமையா போச்சு. அடுத்த வருஷம் நல்லா போனா நல்லா இருக்கும். என்ன எதிர்பார்க்குறீங்க அடுத்த வருஷம்? என்ன எதிர்பார்ப்புன்னா, பொலிட்டிக்கா எது வேணா பொலிட்டிக்கல் நமக்கு இருக்கிறோம், இருந்தாலும் அதிக ஈடுபாடு இல்லை. தொழில் நல்லா போனா போதும். என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு வர வருஷத்துல என்னன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, bye from தமிழரசன், signing off.